தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயரிலே ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மற்றொரு புதிய மாதத்தை காணுவதற்கு கடவுள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். இந்த சிறப்பான இணையதள வழிபாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த மாதத்தின் முதலாவது காலை வழிபாட்டை ஜெபத்துடன் துவங்குவோம். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பேர் அருளினாலும் இரக்கத்தினாலும் இந்த ஆண்டினுடைய 8 மாதங்களை நாங்கள் நிறைவு செய்யவும், இந்த 9வது மாதத்தை காணவும் நீர் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நெருக்கடியான இந்த நாட்களிலும் கூட தவறாமல் நாங்கள் உம்மை வழிபடுவதற்கான இந்த ஸ்லாக்கியத்தை இணையதளத்தின் வழியாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் அன்று இணையதளத்தின் வழியாக நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஒன்றிணைந்து உம்மை வழிபடுவதற்கான அருளை நீர் ஏற்படுத்தி தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வழிபாடு முழுவதும் உம்முடைய நிறைவான பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், இந்த மாதத்திற்கு நீர் எங்களுக்கு தருகின்ற வாக்குறுதிகளை தியானித்து அதை உறுதியாக பற்றி கொண்டவர்களாக இந்த மாதம் முழுவதும் பயணிக்க நீரே இந்த தியான வேளை, இந்த வழிபாடு முழுவதையும் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை
பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 27 வசனங்கள் 1 முதல் 6 முடிய. Psalms 27 verses 1 to 6. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நிறைவாயிற்று. கர்த்தாவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். மார்ச் மாதம் துவங்கி இந்த கொரோனா காலகட்டங்களிலே ஊரடங்கின் மத்தியிலே இணையதளத்தின் வழியாக நாம் இந்த வழிபாடுகளிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வந்தோம். ஆண்டவருடைய பேர் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த ஊரடங்கு உத்தரவுகள் தளர்வுகள் செய்யப்பட்டு நாமும் ஆண்டவருடைய வழிபாட்டு மனைக்கு வந்து கடவுளை வழிபடுவதற்கான வாய்ப்பை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தந்திருக்கின்ற நிலையான வழிநடத்துதல்கள் நெறிமுறைகளை கருத்தில் கொண்டு இந்த வழிபாடுகளை நடத்துவதற்கு நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் வருகின்ற முதலாவது ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நம்முடைய ஆலயத்திலே இந்த வழிபாட்டை அரசு தந்திருக்கின்ற நிலையான விதிமுறைகளை கருத்தில் கொண்டு நடத்துவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். அதற்கான கூடுதல் விவரங்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பரிமாறப்படும். எனவே அதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு அதிக பொறுப்போடு ஜெபத்தோடு கூட இந்த வழிபாடுகளில் பங்கேற்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று உங்களை ஆண்டவரின் திருப்பெயரிலே அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக இன்னும் கொரோனா இந்த உலகத்தை விட்டு முழுவதுமாக செல்லவில்லை. ஆனாலும் இதன் மத்தியிலும் தரப்பட்டிருக்கின்ற இந்த தளர்வுகளை எல்லாம் அதிக பொறுப்போடு நாம் கையாண்டு கடவுளுடைய வழிபாட்டு ஸ்தலங்களிலும் கூட இந்த விதிமுறைகளை அதிக கருத்தோடு நாம் கை கொண்டு கடவுளை வழிபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். கடவுள் தொடர்ந்து நம் அனைவருக்கும் நிறைவான நிலையான பாதுகாப்பை தருவாராக. ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தையும் நாங்கள் உம்முடைய பிரசனத்திலே காத்திருந்து துவங்குவதற்கான அருளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு தருகின்ற வாக்குத்தத்தத்திற்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கின்றோம். திருமறை வசனங்களை தியானிக்க அமர்ந்திருக்கிற எங்களோடு தூய ஆவியானவரின் துணையோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திற்காக நீர் எங்களுக்கு தருகின்ற இந்த வாக்குறுதியை சிந்தித்து எங்கள் மனதிலே உள்வாங்கி இந்த மாதம் முழுவதும் இதை உறுதியாக பற்றி கொண்டவர்களாக பயணிக்கவும் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளவும் நீரே இந்த தியான வேளையும் இதில் இணைகின்ற அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். ஆண்டவருடைய பேர் அருளினாலும் இரக்கத்தினாலும் இந்த 2020வது ஆண்டின் 8 மாதங்களை நாம் பாதுகாப்பாக கடப்பதற்கு கடவுள் நமக்கு அருள் செய்து இந்த 9வது மாதத்தையும் நாம் துவங்குவதற்கான கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதி தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த புதிய மாதத்தையும் கடவுள் நம் அனைவருக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நாம் கையிட்டு செய்கின்ற அனைத்து பணிகள் வியாபாரங்கள் இவைகள் அனைத்திலும் தம்முடைய நிறைவான அருளை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்திலே
அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். சிறப்பாக ஆண்டவருடைய பேர் இரக்கத்தினாலே ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய வழிபாட்டு மனைக்கு வந்து ஆலயத்திலே கடவுளை வழிபடுவதற்கான இந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அநேக நாட்களாக தொடர்ந்து நாமும் பலரும் ஜெபித்த ஜெபங்களுக்கு கடவுள் விடை தந்த இந்த விதத்திற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதிக பொறுப்போடு இந்த நாட்களை நாம் இன்னும் கடவுளுடைய சன்னிதானத்தில் நெருங்கி வரவும், கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் அதிக பொறுப்புணர்வோடும் கூட நாம் வழிபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் கடவுள் நமக்கு அருள் தருவாராக. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியாகிய சங்கீதம் 27வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் படிக்கிறேன். Psalms 27th Psalm verse 5. கேடு வரும் நாளில் கடவுள் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார், தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். For God will hide me in his shelter in the day of trouble. He will conceal me under the cover of his tent. He will set me high on a rock. இந்த வாக்குத்தத்தத்தை கடவுள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்மோடு தொடர்புடைய அனைவருக்கும் இந்த மாதம் முழுவதும் நிறைவேற்றி தருவாராக. சங்கீதம் 27 தாவீது அவர்கள் எழுதியிருக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பிலே நாம் படிக்க முடிகின்றது. பொதுவாக அரசர்கள் முடிசூட்டப்பட்ட அந்த ஆண்டு விழாவிலே அந்த வழிபாட்டினுடைய பகுதியாக இந்த சங்கீதம் இடம்பெறும் என்பதாக சொல்லப்படுகிறது. This psalm takes a part in the royal liturgy on the anniversary celebration of a king's coronation என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்தை சற்று ஆழமாக நிதானமாக நாம் படிப்போம் என்று சொன்னால், இது ஒரு சங்கீதமா இல்லை என்றால் 2 சங்கீதங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு கண்டிப்பாக எழும். ஏனென்றால் முதல் 6 வசனங்களும் அதைத் தொடர்ந்து 7ஆம் வசனம் முதல் அந்த சங்கீதத்தினுடைய பிற்பகுதி வரையிலும் 2ம் தனித்தனி பகுதிகளாக இணைக்கப்பட்டிருப்பதாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, முதல் பகுதியிலே கடவுளிடத்திலே இந்த சங்கீதக்காரன் வைத்திருக்கிற நம்பிக்கையை பற்றி அது விளக்குகின்றது. 2வது பகுதி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களுக்காக கடவுளிடத்திலே புலம்பி அழுகின்ற ஒரு மன்றாட்டாக இது இருக்கின்றது. ஒருவேளை எது முன்பு வர வேண்டும், எது பின்பு வர வேண்டும் என்கின்ற விவாதங்கள் எல்லாம் இந்த சங்கீதத்திலே இருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதம் முழுவதும் நாம் படிப்போம் என்று சொன்னால், இதை எழுதின தாவீது அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், கடவுளை ஒருவர் அறிந்து கடவுள் மேல் அவர் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது வாழ்வை செயல் இழக்கக்கூடிய பயங்களில் இருந்தெல்லாம் கடவுள் நம்மை விடுதலையாக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகின்றது. David teaches us that when we know the Lord and trust him, God helps us to overcome the fears that can paralyze our lives என்பதாக இந்த சங்கீதத்தை நம்ம விளக்கலாம். இந்த சங்கீதத்தை செப்டுவஜென்ட் என்கின்ற மொழிபெயர்ப்பு, செப்டுவஜென்ட் என்று சொன்னால் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்கத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்ட பழைய ஏற்பாட்டை தான் செப்டுவஜென்ட் என்று சொல்லுவார்கள். அதிலே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இந்த சங்கீதம் தாவீது அரசராக அருட்பொழிவு பட்டதற்கு முன்பு எழுதப்பட்ட சங்கீதம் என்பதாக இது சொல்லப்படுகிறது. This psalm could have been written by David before he was anointed என்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை தாவீது அரசர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறின பின்பு அவர் பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது சவுலினாலே அவருடைய மக்களினாலே தொடர்ந்து அவருடைய உயிர் வேட்டையாடப்பட்ட சூழலிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக திருமறை அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் கடவுள் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒரு நபர், கடவுளுடைய இறை பிரசனத்திற்காக வாஞ்சிக்கின்ற ஒரு நபர் அவருடைய வாழ்விலே
வாழ்வின் சூழல்கள் எதிர்மறையாக இருக்கின்ற பொழுதும் உண்மையான நம்பிக்கையையும் துணிவையும் அவர்கள் வாழ்விலை வெளிப்படுத்துவார்கள் என்பதற்கு இந்த சங்கீதத்தினுடைய முதல் 6 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பை நாம் தர வேண்டும் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் என்னவாக தரலாம்? A prayer song of courageous trust. பயமில்லா நம்பிக்கையின் மன்றாட்டின் பாடல் என்று சொல்லி இந்த சங்கீதத்திற்கு நாம் ஒரு தலைப்பை கொடுத்தால் அது மிகவும் பொருள் உள்ளதாக பொருத்தமாக இருக்கும். எப்படி தாவீது கடவுள் மேல் இத்தனை ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் என்று பார்த்தால், முற்காலத்திலே கடவுள் தாவீதுக்கு எப்படி இருந்தார் என்பதை வைத்துதான் கடவுள் மீது அலாதி நம்பிக்கையை தாவீது இங்கு வைப்பதை பார்க்கிறோம். This confidence in Lord's protection is based on what the Lord has been to David, is what we read in first 3 verses of this psalm. முதல் 3 வசனங்களை படிக்கின்ற பொழுது இந்த கருத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. முதல் வசனத்திலேயே எப்படி துவங்குகிறார் பாருங்க. கடவுளை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, கடவுள் எனக்கு ஒளியாக இருந்தார், கடவுள் எனக்கு மீட்பாக இருந்தார், கடவுள் எனக்கு அடைக்கலமாக இருந்தார். God is my light, God is my salvation and God is my stronghold என்று கடவுளுக்கு பல உருவகங்களை தாவீது இங்கு தருவதை நாம் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து 2வது 3வது வசனத்திலே எப்படிப்பட்ட ஆபத்தான நிலைகளை எல்லாம் தாவீது சந்திக்கிறார் என்பதை இந்த 2 வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார். 2வது வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்? தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருக்குகிறார்கள், எனக்கு எதிராக ஒரு படை பாளையம் இறங்கி உள்ளது. அதே போல 3வது வசனத்திலே எனக்கு எதிராய் போர் எழுகிறது என்று எழுதுகிறார். In the second and third verse of this psalm, David lists out the great dangers in his life. First he writes, evildoers assail me to devour my flesh. Secondly, an army encamp against me. Thirdly, war rise up against me என்று எழுதுகிறார். பாருங்க, ஒருவேளை எங்கு தாவீது தன்னை விட மிகப்பெரிய ஒரு அரசனாக வந்துவிட போகிறார் என்கின்ற மிகப்பெரிய பொறாமையினாலே சவுல் தாவீதை எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார். பொறாமையினாலே முயற்சி செய்கின்ற அந்த நெருக்கடியான சூழலிலே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. In spite of all his difficult situations and hardships in life, David was unafraid. David was confident in the Lord. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நெருக்குகின்ற அச்சுறுத்துகின்ற நேரங்களில் கூட கடவுள் மேல் தாவீது நம்பிக்கை கொண்டு அஞ்சாதவராக இருக்கிறார் என்பதை 1வது வசனத்திலும் 3வது வசனத்தை படிக்கின்ற பொழுது நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒருவேளை வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த நெருக்கங்கள், சூழல்கள், இதையெல்லாம் பார்க்காமல் தாவீது கண்களை மூடிக்கொள்ளவில்லை. மாறாக இந்த சிக்கல்களை கடவுள் பார்த்தால் எப்படி பார்ப்பார் என்று கடவுளுடைய பார்வையிலே இந்த சிக்கல்களை அவர் ஆய்வு செய்து கடவுளுடைய உதவியை நாடுகிறதை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. பாருங்க, வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கடியான சூழல் மத்தியில ஒரு மிக அழகான விருப்பத்தை தாவீது வெளிப்படுத்துகின்றார். 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது என்ன எழுதுகின்றார்? கடவுளுடைய கூடாரத்திலே நான் அவரை தொழுது கொண்டு அவரை போற்றி புகழ்ந்து கடவுளுடைய கூடாரத்திலே என்னுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் விரும்புகின்றேன் என்று எழுதுகிறார். David was expressing his desire. He wanted to abide in the sanctuary of the Lord, where he will behold the glorious Lord and find security. 2வது 3வது வசனத்திலே தொடர்ந்து பல ஆபத்தான சூழல்களை, வாழ்க்கையின் கடினப்பாடுகளை பட்டியலிடுகின்ற இந்த தாவீது கடவுளுடைய கூடாரத்திலே இருக்கின்ற பொழுது அந்த துணிவையும் பாதுகாப்பையும் அந்த உறுதியையும் தன் வாழ்விலே அவரால் அனுபவிக்க முடிகிறது என்பதை 4 முதல் 6 வசனங்களிலே பதிவு செய்கின்றார். ஒருவேளை இந்த சங்கீதம் எழுதுகின்ற பொழுது தாவீது
ஆலயத்திற்கு வருவதற்கு கூட வாய்ப்பற்றவராக இருக்கின்றார். யூதேயாவின் வனாந்திரத்திலே அங்கும் இங்கும் உயிருக்காக போராடி அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில இப்படி கடவுளுடைய கூடாரத்தை வாஞ்சிக்கின்றேன், நாடுகிறேன் என்று கடவுளுடைய கூடாரத்தை பற்றி அவர் பேசுகிறார் என்று சொன்னால், it is not the literal sanctuary of the Lord, but it is the fellowship that he could enjoy wherever he was. தான் எங்கிருந்தாலும் கடவுளுடைய பிரசன்னத்தை தன்னால் உணர முடியும் என்பதை தாவீது உணர்ந்திருந்ததினால்தான் தேவாலயத்திலே வந்து கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை என்று சொன்னாலும் இருக்கிற இடத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற வாய்ப்பு உண்டு என்பதை இந்த சங்கீதத்திலே உறுதி செய்கின்றார். இந்த கொரோனா காலகட்டமும் அதைத்தானே நமக்கு உறுதி செய்தது. மார்ச் மாதத்தின் நிறைவு நாட்கள் துவங்கி கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி நாள் வரையிலும் ஆலயத்திற்கு நாம் வருவதற்கு வாய்ப்பற்றவர்களாக இருந்தோம். அதனால் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் போய்விட்டதா? இல்லையே. நாம் இருக்கிற இடங்களிலே கடவுளுடைய பிரசன்னத்தை நிறைவாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்கு இந்த கொரோனா காலகட்டங்கள் எவ்வளவாக நமக்கு அதை புரிந்து கொள்ள உதவி செய்தது. தாவீதுடைய வாழ்வின் அனுபவமும் அப்படியாக தான் இருந்தது என்பதை இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகின்றது. இவ்வளவு துணிவாக, இவ்வளவு வெளிப்படையாக தன்னுடைய நம்பிக்கையை தாவீது வெளிப்படுத்துவதற்கான ரகசியம் என்ன? மறைவாக கடவுளிடத்திலே அவர் வைத்திருந்த அந்த உறவு, அந்த உறவின் வழியாக அவர் பெற்றுக்கொண்ட வழி நடத்துதல் தான் இத்தனை பெரிய துணிவை தாவீதுக்கு தந்தது. The secret of David's public confidence was in his private fellowship with the Lord and to get directions from him. நம்ம வாழ்க்கையில கூட பல நேரங்களிலே நெருக்கடியான சூழல்கள் எழுகின்ற பொழுது நாம் எங்கு இருக்கின்றோமோ அங்கெல்லாம் இறை பிரசனத்தை உணர்கின்ற அருளை கடவுள் நமக்கு தருகிறார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. தொடர்ந்து இந்த 4வது வசனத்துல ஒரு அழகான விருப்பத்தை மீண்டும் அவர் பதிவு செய்கிறார். என்ன சொல்லுகிறார்? David expresses his desire to seek after and to live in the house of the Lord. 27வது சங்கீதம் 4வது வசனத்துல அந்த விருப்பத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் என்கிறார். பாருங்க, மிகப்பெரிய அரசராக அருட்பொழிவு செய்யப்பட்டிருந்தவர் அரண்மனையில் இருக்க விரும்பவில்லை, மாறாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலேயே என் வாழ்நாள் முழுவதும் இருக்க விரும்புகிறேன் என்பதை இந்த சங்கீதத்திலே பதிவு செய்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னது போல, it is not the physical temple, but it is the presence of the Lord. நேரடியாக ஆலயத்திற்கு வருவது அல்ல, மாறாக இருக்கிற இடங்களிலே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வதுதான் முக்கியம் என்பதை, எங்கிருந்தாலும் ஆலயத்தில் வந்து கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தாலும் சரி, இல்லை என்றெல்லாம் இருக்கிற இடங்களிலேயும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கான வாய்ப்பை கடவுள் நமக்கு தருகிறார் என்பதை தாவீது இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு உறுதி செய்கின்றார். அதன் பிறகுதான் இந்த 5வது வசனத்துல மிக அழகாக ஒரு வசனத்தை அவர் பதிவு செய்கின்றார். அதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். When we read in Psalm 27 verse 5, we read, "The Lord will hide him in his shelter in the day of trouble. He will conceal me under the cover of his tent. He will set me high on a rock." கேடு வரும் நாளில் கடவுள் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார், தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் என்று எழுதுகிறது. இங்க பாருங்க, இங்க இந்த வசனத்துல கூடாரம், ஷெல்டர், டென்ட் என்கின்ற வார்த்தை வேறு வேறு மொழிபெயர்ப்புகளிலே பல வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளிலே, குறிப்பாக இந்த திருமறை காலகட்டங்களிலே, ஒருவருடைய கூடாரத்துக்குள் வந்துவிட்டால் அந்த கூடாரத்தினுடைய பொறுப்பாளி, அந்த வீட்டினுடைய எஜமானன், வருகின்ற அந்த கூடாரத்துக்குள் நுழைந்து விட்ட நபரினுடைய பாதுகாப்புக்கும் அவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான முழு பொறுப்பும் அவர் மேல இருக்கின்றது. In the ancient Near East countries, when a visitor enters in a host's tent, the host is responsible for his protection and also for his provision. பாருங்க,
உலகம் சார்ந்த ஒரு நபருடைய கூடாரத்துக்குள்ளே ஒருவர் நுழைந்து விட்டாலே அவருடைய தேவைகளை சந்திக்க பாதுகாப்பை உறுதி செய்வது அந்த கூடாரத்தினுடைய ஓனருடைய பொறுப்பாக இருக்கின்ற பொழுது, கடவுளுடைய கூடாரத்திலே நாம் அவருடைய பிரசனத்துக்குள்ளாக வரும்பொழுது நம்மை பாதுகாப்பதும் கடவுளால் நாம் போஷிக்கப்பட்டு வழிநடத்தப்படுவதும் எத்தனை அதிக உறுதித்தன்மை வாய்ந்தது என்பதை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. அதனால்தான் அழகா ஒருவர் எழுதுகிறார், the flimsy tent becomes a fortress. சாதாரண மெலிந்த ஒரு கூடாரம் மிகப்பெரிய மகத்துவமான பாதுகாக்கின்ற கோட்டையாக மாறுகின்றது. அதுதான் ஆண்டவருடைய பிரசனத்தில் நாம் வருகின்ற பொழுது நாம் அனுபவிக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. தொடர்ந்து இந்த 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகின்றது? அவர் என்னை மறைத்து வைப்பது மாத்திரமல்ல, என்னை ஒளித்து வைப்பது மாத்திரமல்ல, என்னை கன்மலையின் மேல், குன்றின் மேல் பாதுகாப்பாக வைப்பார். He will set me high on a rock என்று எழுதுகிறார். பொதுவாக மலையினுடைய உச்சியிலே மிக நிறைவான பாதுகாப்பு இருப்பதினால்தான் கழுகு போன்ற மிக உயரமாக பறக்கக்கூடிய பறவைகள் தங்களுடைய கூடுகளை மலையின் உச்சியிலே அவைகள் கட்டுகின்றன. ஒருவேளை நோவா காலத்திலே கூட பார்க்கிறோம், மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்ட பொழுது கடைசியாக அந்த பேழை நின்றது ஆரராத் என்கின்ற ஒரு மலையின் உச்சியில். அதுதான் பாதுகாப்பினுடைய உச்ச இடம் என்பதாக அதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த பாதுகாப்பான இடத்துல கடவுள் நம்மை கொண்டு போய் வைப்பார் என்பதை சங்கீதக்காரன் இங்கு உறுதி செய்கின்றார். தாவீதுடைய வாழ்விலே கடவுள் அதை செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம் வாழ்க்கையிலும் அதை செய்வார். ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இங்கிலாந்து நாட்டிலே அகஸ்டஸ் டாப் லேடி என்கின்ற ஒரு ஊழியர், ஒரு இளம் ஊழியர், ஆண்டவருக்காக அதிக வைராக்கியத்தோடு கூட பணி செய்து கொண்டு வந்தார். நேர காலம் பார்க்காமல் கடினமான இடங்களுக்கெல்லாம் கூட அவர் பயணம் செய்து அநேகருக்கு நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு வந்த திருப்பணியை செய்து கொண்டிருந்த அவர் ஒரு நாள் தன்னுடைய திருப்பணிகளை முடித்து வீட்டுக்கு திரும்புகின்ற வழியில ஒரு மலையை கடந்து வர வேண்டிய ஒரு சூழல் அவர் வாழ்க்கையிலே ஏற்பட்டது. இருள் சூழ்ந்து விட்டது, இரவாகி விட்டது. வீட்டிற்கு நெருங்குகின்ற வழியில மிக கடுமையான புயல் காற்று வீசி மிக கடுமையான ஒரு மழையிலே அவர் சிக்கிக் கொள்கிறார். மழை பேரிட்டு கொட்டுகின்றது, காற்று பலமாக வீசுகின்றது. அதை எதிர்த்து நடக்க முடியாமல் திணறிக்கொண்டு, ஒருவேளை அந்த மழையினாலே ஏற்படுகின்ற வெள்ளத்தினாலே மலையில் அங்கிருந்து பல நீரோட்டங்கள் எல்லாம் பெருகி வெள்ளம் என்ன பாய்ந்து வருகின்ற பொழுது தன்னுடைய உயிருக்கு மிக அச்சுறுத்தலான இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து அலைந்து பார்க்கிறார். எங்காகிலும் பாதுகாப்பு கிடைக்குமா என்று தேடுகிறார். கடைசியில 2 மலைகள் சேருகின்ற அந்த குன்றினுடைய பிளவு, ஒரு பாறையினுடைய பிளவில அவர் தஞ்சம் புகுகிறார். ஆங்கிலத்தில் ராக்கி கிளெஃப்ட் என்ற ஒரு இடம் என்று சொல்லுகிறார்கள். 2 மலை சேருகின்ற ஒரு அந்த பாறையினுடைய இடுக்கிலே சென்று அமைதியாக அந்த மழை முடிகின்ற வரையிலும் காத்திருக்கிறார். வெளியே பார்க்கிறார், அந்த காற்று பலமாக வீசுகின்றது, மழை மிக மிக மோசமாக பெய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த 2 பாறைகளுக்கு நடுவே அவர் அமைதியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாதுகாக்கப்பட்டார். அந்த சூழலிலே அவர் எழுதின ஒரு பாடல்தான் இன்று கிறிஸ்தவ வட்டாரங்களிலே எல்லாராலும் மிக பிரபலமாக பாடப்படுகின்ற ஒரு பாடல், பிளவுண்ட மலையே புகலிடம் நீயே. பாமாலை 350. பல நேரங்களிலே மரண வேளைகளிலே மிக பாரமான வேளைகளிலே அந்த பாடலை நாம் பாடுகின்றோம். ஆனால் இந்த பாடல் எழுதப்பட்ட சூழல் இப்படிப்பட்ட சூழல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ராக் ஆஃப் ஏஜஸ், cleft for me, let me hide myself in thee. பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே, உம்முடைய புகலிடத்திலே நான் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் எழுதின பாடல்தான் இன்று கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பிரபலமாக பாடப்பட்டுக் கொண்டு வருகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதை போலவே இந்த வழிபாடு துவங்குகின்ற பொழுது ஒரு பாடலை நாம் கேட்டோம். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை
கருத்துடன் பாடிடுவேன் என்கின்ற இந்த அழகிய பாடலிலே ஒவ்வொரு சரணமும் மிக ஆழமான கருத்துள்ளதாக எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் உணர்ந்து பாடினால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒருவேளை இன்று காலையிலே முதல் பாடலாக ஒளிபரப்பப்பட்ட அந்த பாடலிலே எல்லா சரணமும் இடம்பெறவில்லை. அதிலே விடப்பட்ட ஒரு சரணம் மிக ஆழமான பொருள் உள்ள ஒரு சரணம். அந்த சரணத்தை இந்த செய்தியினுடைய நிறைவில நான் பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த சரணம் என்ன சொல்லுகின்றது? தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்து என்னை மறைப்பார், உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்று சொல்லி மிக அழகாக இந்த பாடலை அவர் எழுதியிருக்கிறார். இந்த சரணத்துல இன்னும் கூட என்னை அதிகமாக தொட்ட ஒரு வரி என்னவென்று சொன்னால், தீங்கு நாளில் அவர் கூடாரத்தில் நான் சென்று ஒளித்து மறைத்துக் கொள்வேன் என்று அவர் எழுதவில்லை. என்ன எழுதுகிறார் பாருங்க, தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் கடவுள் தேடி சேர்த்து என்னை மறைப்பார். ஆபத்துகள் நெருங்குகின்ற பொழுது, பல நேரங்களில் நாம் என்ன செய்வதென்று திக்கு முக்காடுகின்ற பொழுது, கடவுள் ஆபத்திலே இருக்கின்ற நம்மை தேடி வந்து நம்மை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து, அதோடு விடாமல் உன்னதத்தில் மறைவாக ஒளித்து நம்மை பாதுகாத்து கண்மலையின் மேல் நம்மை உயர்த்துவார் என்கின்ற எவ்வளவு அழகான பாடலை நம்முடைய முன்னோர்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். கடவுளுக்கு நாம் அவர்களுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த மாதம் ஒருவேளை நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக கொரோனாவினுடைய பாதிப்புகள் பல இடங்களிலே அதிக தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக புதுவையில மிக மிக அதிகமாக இது பரவி கொண்டிருக்கின்ற சூழலின் மத்தியில இந்த தளர்வுகளிலே நாம் கடந்து போக இருக்கிறோம். எப்படி என்ன நடைபெறும் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு, கடவுள் தம்முடைய கூடாரத்திலே நம்மை மறைத்து பாதுகாப்பார். இதுவரையிலும் நம்மை பாதுகாத்தார், அவர் இனிமேலும் நம்மை பாதுகாப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையில இந்த மாதத்தை துவங்குவோம். இந்த மாதத்தை மாத்திரமல்ல, இந்த ஆண்டு மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையின் கடைசி வரையிலும் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த பாதுகாக்கின்ற கடவுளுடைய பிரசனத்திற்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து இந்த தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நம் அனைவருக்கும் தெரிந்த இந்த பாடலினுடைய இப்பொழுது நான் சொன்ன இந்த சரணத்தை நாம் இணைந்து பாடி இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் அன்று உம்முடைய திருமறை வசனத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது அவருடைய வாழ்விலே அவர் இடையனாக இருந்த பொழுதும், அவர் அரசராக பொறுப்பேற்ற பிறகும் கூட, தன் வாழ்க்கையிலே எத்தனையோ கடின பாடுகளை அவர் சந்தித்த பொழுதெல்லாம் நீர் அவரை உம்முடைய கூடாரத்திலே மறைத்து பாதுகாத்து ஒளித்து கண்மலையின் மேல் உயர்த்தினீர் என்பதை திருமறையை நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த சங்கீதத்தை நாங்கள் தியானிக்க
இதன் வழியாக நாங்கள் வாழுகின்ற இந்த காலகட்டங்களிலே மன உறுதியை கடவுளிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் அருள் செய்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா காலகட்டங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில நாங்கள் பெற்றிருக்கின்ற இந்த தளர்வுகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெகு நாட்களாக, பல மாதங்களாக ஆலயத்திற்கு வர முடியாமல், உம்மை ஆலயத்தில் வந்து வழிபட முடியாமல் இருந்த சூழலை நீர் எங்களுக்கு மாற்றி கொடுத்து நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து வழிபடுவதற்கான அருளை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறீரே சுவாமி, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பல மாதங்களாக தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு இது விடையாக அமைந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருப்பினும் ஆண்டவரே, அதிக பொறுப்புணர்வோடு கூட இந்த வழிபாடுகளிலும் பிற திருச்சபையினுடைய பணிகளிலும் நாங்கள் பங்கேற்பதற்கான உம்முடைய கிருபைகளை, அருளை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் மிக விரைவாக குணமாகவும், தொடர்ந்து இந்த தொற்றினுடைய தீவிரம் குறைந்து நாங்கள் அனைவரும் எங்களுடைய இயல்பான நிலைக்கு திரும்புவதற்கான உம்முடைய அருளை நீர்தாமே எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த கொரோனாவினாலே தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றைய தினத்துல எங்களுடைய இந்திய அரசினுடைய முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் இந்த உலக ஓட்டத்தை முடித்து அவர் மறுமைக்குள்ளாக சென்றிருக்கின்ற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்திய குடிமக்களாக அவருடைய வாழ்வுக்காக இந்திய நாட்டிலே அவர் ஆற்றின தலைமைத்துவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் இழந்திருக்கின்ற அனைவருக்கும் உம்முடைய ஆறுதலை நீர் உறுதி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு உயிர்களை இழந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உம்முடைய சமாதானத்தை, ஆறுதலை நீர் உறுதி செய்து தாரும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மரணங்கள் தொடராதபடிக்கு கடவுள் நீர் இறங்கி இந்த சூழல்களை மாற்றித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக இந்த ஊரடங்கின் மத்தியிலே பலர் வாழ்வாதாரங்களை இழந்து, பலர் ஆண்டவரே வேலைகளை இழந்து, வாழ வழி என்று திக்கு முக்காடி கொண்டிருக்கின்ற சூழல்களில மீண்டும் அவர்கள் எல்லாம் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான உம்முடைய அருளை நீர் தாரும் ஆண்டவரே. வியாபாரங்களிலே சரிவுகளை சந்தித்திருக்கிற மக்கள் மீண்டும் ஆண்டவரே முந்திய நிலைக்கு அவர்கள் வருவதற்கான உம்முடைய அருளை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலர் கடன்பட்டு பலவிதமான கடினப்பாடினூடாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தந்து மீண்டும் தங்கள் வாழ்க்கையிலே சுபிக்ஷத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக கல்வி பணிகளிலே ஈடுபடுகின்றவர்கள், ஆண்டவரே கல்வியிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உயர் கல்விக்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளுடைய உம்முடைய அருளை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டங்களிலே முன் வரிசையிலிருந்து இதை எதிர்த்து போராடுகின்ற மருத்துவ பணிகளிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொருவருக்காக, ஆண்டவரே பொது பணிகளிலே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விசேஷித்த பாதுகாப்பை, அருளை நீர்தாமே உறுதி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக குறிப்பாக வயதானவர்கள், ஆண்டவரே சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வேறு பல உடல் உபாதைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை நீர் உறுதி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடிமக்களும் இந்த பொறுப்புணர்வை உணர்ந்தவர்களாக இந்த தளர்வுகளை அவர்கள் கையாள, நடைமுறைகளை மேற்கொள்ள நீர் தாமே கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆலயத்திலும் கூட வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாட்டை துவங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கின்ற பொழுது நீரே உம்முடைய நிறைவான வழி நடத்துதலை தந்து இதில் வந்து பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீர் உறுதி செய்து தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் இந்த வழிபாட்டிலே நிறைவான பிரசனம் எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்களுமே துதிக்கிறோம். மீண்டும் உடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்று கூடுகின்ற வரைக்கும் விலகாத பிரசனம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக குறிப்பாக மார்ச் மாதத்தினுடைய இறுதி நாட்கள் துவங்கி இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இந்த இடைப்பட்ட மாதங்களிலே ஒவ்வொரு வாரமும் பிற நாட்களிலும் முக்கிய நாட்களிலும் கூட நாங்கள் தவறாமல் உம்மை வழிபடுவதற்கான அருளை இந்த இணையதளத்தின் வழியாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீரே சுவாமி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதற்காக உழைத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். மிக குறிப்பாக பல நாட்களாக இரவு பகல் பாராமல் இந்த பணியிலே ஈடுபட்ட ஆண்டவரே தம்பி கென்சன் அவர்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இப்படி பல நிலைகளிலே இந்த ஊழியத்திலே தங்களை இணைத்துக் கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தனித்தனியாக குடும்பங்களாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லது இந்த புதிய மாதமானது எங்கள் அனைவருக்கும் உடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர, நாங்கள் இன்னும் சிறப்பாக உமக்குள்ளே வளர, உமக்குள்ளே நிலைத்திருக்க, உம்மிலே பலன் கொண்டு தொடர்ந்து எங்கள் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள பயணிக்க நீர் எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. இந்த வழிபாட்டுடைய பிரசனம் எங்களோடு கூட எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளாக, உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக, உம்முடைய கூடார மறைவுக்குள்ளாக எங்கள் அனைவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் அனைவரையும் பொறுப்படுத்தி நடத்தும். உமக்கே துதி கன மகிமை நன்றி செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் தரும் நிறைவான பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வழி நடத்தும் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும், இனி வருகின்ற நாட்கள் முழுவதும், இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆண்டவருடைய திருப்பெயரிலே ஆமென். அனைவருக்கு தோத்திரம். கடவுள் தொடர்ந்து நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.